கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தகவல்களை திரட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரம். குஜிலியம்பாறையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கணக்கெடுப்பு குறித்து விளக்கம் கேட்டு வட்டாட்சியருக்கு நோட்டீஸ். சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணை. அரசு வேலைக்கு பணம் கொடுக்க அவசியமில்லை, திறமையின் அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என அமைச்சர் என் ஆனந்த் பேச்சு. இன்றைய முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. முதலமைச்சர் விஜய் பிரதமர் என்பதை நோக்கியே பயணிப்போம் என சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பரபரப்பு பேச்சு. திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 78 இருந்த நிலையில் 110 அதிகரிப்பு. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் நியமனம் என தீர்மானம் நிறைவேற்ற. கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கம்பேக் கொடுப்போம் என செயற்குழு கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. போர் அடிக்கிறது என்பதற்காக நாம் அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை, போராடுவதற்காகவே அரசியலுக்கு வந்தவர்கள் என்றும் பேச்சு. முதலமைச்சர் விஜய் நாம் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றுவதில் பிஸியாக இருக்கிறார். முதலமைச்சர் சினிமா செட் என நினைத்து சட்டப்பேரவையில் பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சாடல். திமுகவில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி வழங்க வேண்டும். திமுக செயற்குழு கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி வலியுறுத்தல். மாமா மச்சான் என்ற உறவு முறையெல்லாம் வைத்து சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என கடிந்து கொண்ட துரைமுருகன். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் எனவும் எம்எல்ஏக்களுக்கு அறிவுரை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் சுமார் 4 மணி நேரம் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கேள்விகளுக்கு உரிய பதில்களை அளித்ததாக பேட்டி. திருச்சியில் தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக உரிமையை நிலைநாட்டவும் முழக்கம். தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியரை கண்டித்து சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம். விவரம் தெரியாதவரை ஏன் தலைமை செயலாளராக வைத்திருக்க வேண்டும், அவரை உடனடியாக நீக்க வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தல். யாருடைய ஆதரவில் ஆட்சி நடக்கிறது என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. வட்டாட்சியர் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தமிழக முதலமைச்சரை பவர் சென்டராக இயக்கக்கூடியவர் நடிகை த்ரிஷா. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். ஆட்சி காட்சியாக இல்லாமல் ஆட்சியாக நடக்க வேண்டும், மாற்றம் ஏமாற்றமாகிவிடக்கூடாது என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கருத்து. காஞ்சிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு கடந்த திமுக ஆட்சியில் ஒப்பந்ததாரரிடம் 2.88 கோடி லஞ்சம். மாநகராட்சி மேயரின் கணவர் யுவராஜ் லஞ்சம் வாங்கிய வீடியோவை வெளியிட்டார் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார். சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. மாணவியர் தங்கள் கணவர் மற்றும் கை குழந்தையுடன் பங்கேற்று பட்டம் பெற்ற நிகழ்ச்சி சம்பவம்.
வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியாளர்களை சாதி, இனம் மற்றும் மதங்களை கடந்து பார்க்க வேண்டும். மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கருத்து. சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 11,308 கன அடியிலிருந்து 12,324 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 85.95 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறப்பு. வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து வரும் 24ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று 225 கன அடி தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. புதுச்சேரியில் வருகின்ற 24ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மோடி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் காட்டம். பொது நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டுமே பாட வேண்டும் என்பது 1937இல் எடுத்த முடிவு இப்போதும் தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விளக்கம். கேரளாவின் ஆலப்புழாவில் களை கட்டிய நேரு கோப்பைக்கான 72வது படகு போட்டி. 22 பாம்பு படகுகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் ஆலப்புழா புன்னமடை ஏரியில் களை கட்டிய படகு போட்டி. நூற்றுக்கணக்கான துடுப்பு வீரர்களின் கூட்டு முயற்சியோடு பாசுரங்கள் பாடிக்கொண்டே படகுகள் சீரிப்பாயும் காட்சியைக் கண்டு மக்கள். காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் CRPF படையினர் சோதனை. பயங்கரவாத அமைப்புகளுக்கு மறைமுகமாக உதவும் நபர்கள் குறித்து தீவிர விசாரணை. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற மணிப்பூர் மாநில வீரர்களை கௌரவித்த முதலமைச்சர் கிம்சன் சிங் பணி நியமன ஆணைகளையும் வழங்கி வாழ்த்து. இந்திய கடலோர காவல்படை கப்பலான மீராபென் முழு ராணுவ மரியாதையுடன் பணியிலிருந்து விடுவிப்பு. 2 தசாப்தங்களுக்கும் மேலான சிறப்பான சேவைக்கு பிறகு இக்கப்பல் விடைபெற்றதாக குஜராத் பாதுகாப்புத்துறை மக்கள் தொடர்பு அதிகாரி மெகா ஸ்டார் சிரஞ்சீவியின் பிறந்த நாளையொட்டி அவரது இல்லத்திற்கு வெளியே திரண்டிருந்த ரசிகர்கள் எதிர்பாராத விதமாக அங்கு வந்து ரசிகர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட நடிகர் ராம் சரண். வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய தமிழ் படங்கள் ரிலீஸ் செய்யப்பட மாட்டாது. சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு.